எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் வந்து ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம ஃபேட் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் கூட நம்ம கால் பண்ணலாம். ஸோ ரெண்டும் ஒரே வேர்டு தான். நம்ம ஆல்ரெடி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் ஒரு வீடியோ வச்சுருக்கோம் நம்ம, கரெக்டாக? அப்புறம் ஏன்னா அந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதை வந்து ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் வந்து இந்த மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்ட் சீரிஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வி கோயிங் டு சி ஆல் சின்டாக்ஸ் ஆஃப் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ், எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம், எந்தெந்த வேல நம்ம யூஸ் பண்ணலாம், அண்ட் ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் அண்ட் ஸோ விஷயங்கள் பார்க்க போகிறோம் வித் சம் ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ரைட். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இஃப் யூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ அப்படின்னா ப்ளீஸ் டர்ன் ஆன் யுவர் லேப்டாப் ஆர் பிசி அண்ட் கோட் அலாங் வித் மீ. அப்போ தான் நீங்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். பார்க்கும்போது படம் மாதிரி எல்லாம் ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும். ஒர்க் பண்ணி பார்க்கும்போது தான் யூ வில் ஃபேஸ் நியூ சேலஞ்சஸ். கரெக்டாக? ரைட். ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் ஆல்சோ நோன் அஸ் ஃபேட் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இட் கேன் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபேட் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் சொல்லிட்டு கூட கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வேர் இன்ட்ரடியூஸ் இன் ECMAScript 2015, அதாவது ES6 நம்ம கால் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ ES6 தான் பார்த்தீங்கன்னா நிறைய மாடர்ன் ஃபீச்சர்ஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆல் டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்காங்க, படிங்களேன். ஸோ ப்ரொவைட் concise way to write functions in JavaScript. ஸோ அப்படின்னா நான் சொல்லிடுறேன் சிம்பிளாக. அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ரைட் பண்ணலாம், அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் திஸ், இதுதான் அந்த சின்டாக்ஸ். அந்த ஆரோ ஃபங்க்ஷன் சொன்னால அதுக்கான சின்டாக்ஸ் இதுதான். ஓகே, அண்ட் தே ஹேவ் a few different syntax options depending on the situation சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஓகே, ஃபைன், சூப்பர். ஸோ என்ன பண்ணலாம்னா நம்ம we can see about what is arrow functions. ஸோ arrow functions பற்றி பார்க்க முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது தெரியணும். கரெக்டாக? அண்ட் எல்லாருக்கும் தெரியும், லைக் எங்க சிம்பிளாக கொஸ்டினுங்க அது ஃபங்க்ஷன் அண்ட் என்ன நேம் நீங்கள் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ சே ஹலோ அப்படின்னு போட்டுட்டு கூட நீங்கள் போட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து நீங்கள் கால் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் லாக் பண்ணுறேன், லாகிங் ஹலோ வேர்ல்ட். ஓகே, ஸோ சேவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கோ டு யுவர் கோட் அண்ட் நீங்கள் போதுன்னா அவுட்புட் வராது. ஏன் வராது? பிகாஸ் ஃபங்க்ஷன் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், பட் எங்கேயுமே நம்ம அதை கால் பண்ணல. கரெக்டாக? ஸோ அதுக்கு வந்து ரெண்டு வழி இருக்குது. ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் மேனுவலி கால் இட் லைக் திஸ், ஹலோ சே ஹலோ ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ். இதை நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு கால் பண்ணும். அந்த ஃபங்க்ஷனை என்ன ஃபங்க்ஷன் நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து கால் பண்ணும். கரெக்டாக? ஸோ சேம் அண்ட் ஹலோ வேர்ல்ட் வருது. சூப்பர். ஸோ இப்போ வந்து இன்னொரு வே பார்த்தீங்கன்னா வி ஹேவ் இட் லைக் திஸ் சின்டாக்ஸ். நம்ம என்ன கால் பண்ணோம் அப்படின்னா ஸோ இமிடியேட்லி இன்வோக்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு கால் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த பிளாக்குள்ளே நீங்கள் எதெல்லாம் போடுறீங்களோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எலிவேட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ லைக் ஸோ இப்போ சேவ் பண்ணிங்க பாருங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு வருது. நான் கால் பண்ணாமலே ஹலோ வேர்ல்டுன்னு வருது. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஜாவா சீரிஸில் பார்த்தோங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து வேறு என்ன வேலை நம்ம கிரியேட் பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒரு வேலை நம்ம பார்த்தோம் இல்லையா, இதுதான் ஒரு வே. ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணுறது வந்து வி கால்ட் அஸ் நார்மல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஓகே, ஸோ இன்னும் வே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வி கால்ட் அஸ் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் ஒன்று இருக்குது. ஓகேவா? அது என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சேம் இந்த மேலுக்கு ஃபங்க்ஷன் இருக்குங்களா, இதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து சே ஹலோ கிரியேட் பண்ணலாம். ஓகே, இது என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக சே ஹலோ ஈக்குவல் டு இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷனோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் ஆஸ் இட் இஸ். ஸோ கால் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வேரியபிள் சேவ் பண்ணிக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ கான்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு இடத்துல நேம் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஓகே, இங்கே ஹலோ சே ஹலோ இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா லைக் கிரீட் மெசேஜ் கூட வச்சுக்கலாம். கிரீட் மெசேஜ். அது என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் கால் பண்ணிக்கிறேன். ஸோ கிரீட் மெசேஜ். ஓகே, இதை நான் கால் பண்ணணும் இல்லையா, ஐ ஹவ் டு கால் லைக் திஸ். ஸோ சேவ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு வருது. ஓகே, ஸோ நான் தெரிஞ்சுக்காக என்ன பண்ணுறேன்னா ஹலோ வேர்ல்ட் ஃப்ரம் ஸோ எக்ஸ்பிரஷன். ஸோ சேவ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா ஹலோ வேர்ல்ட் ஃப்ரம் எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டு வருது. ஓகே, நைஸ். இதான் செகண்ட் வே ஆஃப் ரைட்டிங் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ தேர்டு ஒன்று இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வி கால்ட் அஸ், கெஸ் பண்ணி பார்ப்போம், வி ஹேவ் சம்திங் கால் அனானமஸ் functions. Okay, what's anonymous ன்னு பார்த்தீங்கன்னா let's take the same example from previous. Okay, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு have a simple function and இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபங்க்ஷன் வந்து சே ஹலோ சொல்ல வந்து நம்ம ஃபங்க்ஷன் நேம் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம் இல்லையா. பட் அனானமஸ் ஃபங்க்ஷன்னா நீங்கள் இது மாதிரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த நேம் வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இட் வில் ஆக்ட் இட் ஆஸ் சேம் வே. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் தேத்துக்காக ஸோ அனான் ஃபன் அப்படின்னு வைக்கிறேன், ஃபங்க்னு வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம டேட்டா அங்கே கால் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் பண்ணிவிட்டு இதை நான் மாற்றிடுவோமா? ஸோ அனானமஸ் சொல்லிட்டு அனானமஸ் சேவ் அண்ட் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்ட் ஃப்ரம் எக்ஸ்பிரஷன் சொல்லி வருது, கமிங் ஃப்ரம் தி அபவ் லைன் 10 வருது. அதே மாதிரி இந்த அனானமஸ் ஃபங்க்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் இட் இஸ் கால் பண்ணிக்கலாம். ஓகே, இதான் வி கால்ட் அஸ் அனானமஸ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு.
ஓகே, ஸோ ஏதாவது இன்டர்வியூ கொஸ்டின்ஸில் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான். ஸோ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்னா நம்ம வந்து ஃபங்க்ஷன் கீ வச்சு பண்ணுவோம். அண்ட் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன்னா ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஒரு எக்ஸ்பிரஷனில் நம்ம வந்து கால் பண்ணுவோம். அண்ட் அனானமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா லைக் அந்த ஃபங்க்ஷனை நேமே வைக்காம ஒரு வேரியபிள் சேவ் பண்ணி நம்ம அதை கால் பண்ணுவோம். ஓகேங்களா, அதுதான் மூணுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியலைன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் இதுக்கான ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நான் வந்து அது உங்களுக்கு லிங்காக உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆரோ ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா நான் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷன் கிரீட் அண்ட் இது என்ன பண்ண போகுதுன்னா சிம்பிளாக ஒரு மெசேஜ் வந்து கிரியேட் பண்ண போகுது கன்சோல் லாகில். ஓகேங்களா, ஸோ லாக் அண்ட் ஹலோ viewers. Okay, let's save this. இதை எப்படி கால் பண்ணலாம்? சிம்பிள் லைக் கிரேட் அப்படி சொல்லி கால் பண்ணலாம் இல்லையா? லெட்ஸ் சேவ் திஸ். செக் பண்ணி பாருங்கள். ஹலோ வியூவர்ஸ் சூப்பராக வருது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது நார்மல் ஃபங்க்ஷன் இல்லையா, ஆரோ ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ ஆரோ ஃபங்க்ஷன் நீங்கள் எப்படி ரைட் பண்ணலாம்னா சேம் கோடு தாங்க. ஜஸ்ட் இதோட நேம் என்ன வச்சுருக்கீங்க, கிரீட் இல்லையா? ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா கிரீட் இப்படி வச்சுட்டு ஆரோ ஃபங்க்ஷனுக்கான கீவேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் லைக் திஸ். இது ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து அந்த ஆரோ நோட்டேஷன் சிம்பிள் போடணும். அண்ட் இதுக்குள்ளே வந்து அந்த பாடி, தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இதுவும் சேம் தான். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ சிம்பிள் வந்து இங்கே போடுறோம், தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ வந்து இந்த லாஜிக் தானே காப்பி பண்ணிக்கிறேன், இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் இது வந்து வேரியபிள் இல்லையா, ஐ ஹவ் டு சேவ் இட் இன் வேரியபிள். ஸோ கான்ஸ் ஆஃப் போடுறேன். ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம தேவையில்லை, ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் மற்ற லாஜிக்லாம் சேம் திங் தாங்க. லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் லெட்ஸ் செக் திஸ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஹலோ வியூவர்ஸ் வருது. ஓகே, ஸோ திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஆரோ ஃபங்க்ஷன்ஸ்க்கான கீவேர்டு பார்த்தீங்கன்னா we have to open this அண்ட் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ நோட்டேஷன் சிம்பிள் போடணும். அண்ட் அதுக்குள்ளே வந்து அந்த பிளாக் போடணும். ஓகேங்களா, அதான் சின்டெக்ஸ். ஸோ இது நீங்கள் வந்து எந்த வேரியபிளும் சேவ் பண்ணிக்கலாம். யூ கேன் சேவ் இட் இன் லெட். ஓகே, அண்ட் என்ன நேம் வேணால் போட்டுக்கலாம். அந்த ஃபங்க்ஷனோட நேம் என்ன வைக்கிறீங்களோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நேம் கூட வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ லெட்டாக நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை வந்து கான்ஸாக வச்சுக்கலாம், இல்லை வந்து வேற வச்சுக்கலாம். வாட்ஸ் எவர், டோட்டலி இட்ஸ் அப் டு யூ. ஓகே, ஸோ முடிஞ்சவங்க நீங்கள் கான்ஸ் வச்சுக்கோங்க. அதான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற விஷயம். ரைட்டா, இதான் வந்து ஒரு சிம்பிள் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுற வே. ஸோ இப்போ வந்து ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் வித் சிங்கிள் ஆர்குமெண்ட் வச்சு பார்க்கலாம். ஸோ ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் வித் சிங்கிள் ஆர்குமெண்ட். ஸோ இது நம்ம என்ன பண்ணலாமா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ ஐ வில் ஹேவ் லைக் அது நம்மளோட ஃபஸ்ட்டு ஆரோ சின்டெக்ஸான சின்டெக்ஸ் செட் பண்ணிடுறேன். ஸோ கான்ஸ் அண்ட் நான் ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கொயர் அண்ட் இது வந்து ஆரோ சிம்பிளுக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகே, இதனோட ஆரோ ஃபங்க்ஷனுக்கான சின்டாக்ஸ் இல்லையா, ரைட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிளான வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2 தந்தா 4, 4 தந்தா 16 அது மாதிரி. ஓகே, ஸோ டபுள் பண்ணிக்கணும். அதை எப்படி பண்ணலாம்? ஃபார் தட் ஐ ஹேவ் டு பாஸ் சம் வேல்யூஸ் ஆஸ் ஆர்குமெண்ட். கரெக்டாக? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயரில் வந்து நான் இப்படி கால் பண்ணிக்கலாம். கால் பண்ணிட்டு பேஸ்ட் ஆன் தி ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் தி பேராமீட்டர்ஸ் ஐ எம் பாசிங் ஹியர், அந்த ஆர்குமெண்ட்ஸை பேஸ் பண்ணி இது வந்து ஸ்கொயர் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் 2 தரேன் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து இட் ஹேஸ் டு கெட் இட் ஹியர். ரைட், எப்படி கெட் பண்ணோம் அப்படின்னா யூஸிங் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் வாங்குற 2 வந்து இது மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் கால் 2, ரைட்? ஸோ 2 வச்சு நம்ம வாங்கிக்கிறேன். ஓகே, இல்லை வந்து நம்பர் வாங்கிக்கிறேன். ஸோ ஐ வில் ஹேவ் லைக் ஏ. ஸோ ஏ இல்லை எக்ஸ்க்கு வச்சுக்கலாம். எக்ஸ் தான் வந்து எக்ஸ் நம்பர்ஸ்ன்னு சொல்லலாம் இல்லையா, எக்ஸ். ஓகே, ஸோ நான் ரிட்டர்ன் பண்ணோம் இல்லையா, ஸோ ரிட்டர்ன் அண்ட் ஐ வாண்ட் எக்ஸ் டைம்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகேவா, ஸோ விச் மீன்ஸ் இப்போ 2 வந்துச்சுன்னா 2:2. ஓகேவா, இப்போ நான் வந்து 4 வருது. அது மாதிரி உங்களுக்கு மாறும். ஸோ இப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ணதுனால we have to consider log it. ஸோ அதை என்ன பண்ணுறேன், கான்ஸ் ஆஃப் ரிசல்ட் அண்ட் இது நான் வந்து வேரியபிள் சேவ் பண்ணிக்கிறேன். லாக் ஆஃப் ரிசல்ட். லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ 4 வருது. இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ 2க்கு பதிலாக வில் ஹேவ் லைக் 4. சேவ் 16 அண்ட் அதே மாதிரி போட்டு பார்க்கலாமா? நான் 16க்கு பதிலாக வில் ஹேவ் லைக் 20. இப்போ என்ன வருதுன்னு செக் பண்ணி பாருங்கள், கால்குலேட் பண்ணி பாருங்கள் பிரெயின்லேயே. we have 400. ஓகே, இது மாதிரி you can write it like this. ஓகே, இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா when you are using arrow functions with single argument. சிங்கிள் ஆர்குமெண்ட்னா இப்போ ஒரே ஆர்குமெண்ட் தானே இருக்குது. அப்போ நீங்கள் மாதிரி ஸ்கொயராக நீங்கள் போடணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா, பிகாஸ் ஆட்டோமேட்டிக்காக அது புரிஞ்சுக்கும். இப்போ நீங்கள் சேவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரைட் பண்ணிக்கிச்சு பிகாஸ் ஆஃப் மை ஃபார்மேட்டர். ஓகே, பட் அது எல்லாமே கூட ஒர்க் ஆகும். நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். I will undo it. இப்போ என்ன பண்ணுறேன்னா I will use Ctrl+Shift+P which will bring this dialog. Okay, so இதில் என்ன பண்ண போகிறேன்னா I'm going to type save without formatting. எனக்கு ஃபார்மேட் பண்ணாமல் சேவ் பண்ணணும் as it is. ஓகேவா, நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன் அண்ட் இப்போ சேவ் ஆயிடுச்சா? இப்போ செக் பண்ணி பாருங்கள், as it is ஒர்க் ஆகுது. நீங்கள் வேணால் செக் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் வந்து you can have like 10 அண்ட் அதே மாதிரி நான் சேவ் பண்ணால் ஃபார்மேட் ஆயிடும் இல்லையா. திருப்பி என்ன பண்ணணும், I have to trigger this save without formatting. இப்போ பாருங்கள், இட்ஸ் 100. ஓகே, ஸோ நீங்கள் டேக் அவேவாக எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா when you have single argument you don't need to wrap it using this parenthesis. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயம். அதே வாட்ஸ்அப் have 2 வேல்யூஸ் வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. I will also declare another function. ஸோ இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா I'm going to use sum here. ஓகே, ஸோ array functions with
மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, நைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அரே ஃபங்க்ஷன் அது சின்டாக்ஸ் அதே மாதிரி தான் இல்லையா? ஸோ ஈக்குவல் டு சம், இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சம்னு வச்சுக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன், சம் ஈக்குவல் டு, அண்ட் இதுக்குள்ளே வந்து இட்ஸ் கோயிங் டு ஹாவ் 2 டைனமிக் ஆர்குமெண்ட்ஸ். கரெக்டாக? ஒன்று பார்த்தீங்கன்னா A and B. ஓகே, ஏன்னா அது வச்சு தான் நான் வந்து சம் பண்ணணும். கரெக்டாக? அண்ட் இதுக்குள்ளே வந்து ஐம் கோயிங் டு கெட் த ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் ஐ கோயிங் டு ரிட்டர்ன் திஸ் பேஸ்ட் ஆன் A + B. ஓகே, ஸோ வேரியபிள் சேவ் பண்ணிக்கிறேன் கான்ஸ் சம். ஸோ இது வந்து இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. இட்ஸ் கால் ஃபேக்ட் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ரைட். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து ஐ கேன் ஆல்சோ லாக் இட். ஸோ லாக் பண்ணிவிட்டு சம் போடுறேன். ஸோ சம் ஆஃப் லைக் 4 + not 4 + 4, 6. ஏன்னா நல்லா பாருங்கள், ப்ளஸ் கிடையாது, நம்ம ஜஸ்ட் பாசிங் தி வேல்யூ ஹியர். ஸோ 4, 6ன்னு பாஸ் பண்ணுறோம் இல்லையா? தட்ஸ் ஆல். ஸோ சேவ் பண்ணுறேன் அண்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா we have 10. அதுவே நான் வந்து ரேண்டாக போட்டு பார்க்கவா? ஸோ 12 + 6 எவ்வளோ? 18. கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் வந்து இது மாதிரி போடலன்னு வச்சுக்கோங்களேன், VS Code itself will trigger an error. Okay, so when you have multiple arguments you should wrap it using the parentheses like so. Okay, இதான் குட் ப்ராக்டிசஸ். அண்ட் என்ன கேட்டிங்கன்னா எப்போவுமே நீங்கள் வந்து parentheses வச்சு நீங்கள் வந்து பண்ணுங்கள், அது வந்து குட் ப்ராக்டிஸ் தான். ஓகேங்களா? ஸோ அது வந்து நீங்கள் ஏன்னா எரர்ஸ்லாம் வராது, சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்காது. அதனால் ஈவன் ஐ ஹாவ் 1 arguments like this, I will wrap it using the parentheses. ஓகே, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ இது வந்து ஒரு பிளாக்குள்ளே போட்டுருவோம். பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்கை கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட வேலை பார்த்தீங்கன்னா சிம்பிள், ஜஸ்ட் A and B வந்து ஆட் தான் பண்ணுது இல்லையா? ஸோ இது நீங்கள் என்ன பெட்டர் ரைட் பண்ணலான்னா இந்த கோட், இந்த 3 லைனை வந்து 1 லைன் ஆக்கலாம். எப்படின்னா சிம்பிள் பாருங்கள், கான்ஸ் அதே மாதிரி தான், சம் ஈக்குவல் டு அதே மாதிரி A and B வந்து நான் வாங்குகிறேன். இந்த வாட்டி வந்து ஃபேக்ட் ஆரோ ஃபங்க்ஷன்ஸும் போட்டுட்டு நான் பிளாக் மாதிரி கிரியேட் பண்ணாமல் டேரெக்டாக என்னோடய லாஜிக் என்னவோ அதை நான் வந்து இங்கே போடலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் ரிட்டன் ஆஃப் இப்படி போடலாம். அண்ட் இங்கே வந்து ரிட்டன் தேவையில்லை, பிகாஸ் ஒரே லைன் தான் இட் செல்ஃப் அண்டர்ஸ்டுட் இல்லையா? சொல்லிட்டு நம்ம தேவையில்லை, ரூம் பண்ணிக்கலாம் ஆஸ் இட் இஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் போயிடுச்சு. இந்த சம் ஏன் வருதுன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இங்கே சம் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? என்ன பண்ணுறேன், சம் வித் இல்லை வந்து கமெண்ட் பண்ணிக்க முன்னாடி உள்ளதை. ஓகே, ஸோ இப்போ சேவ் பண்ணி வைக்கலாமா? ஸோ சேவ் பண்ணுறேன், லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆஃபேஜஸ் ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ பார்த்தீங்களா ஒரே லைனில் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இது 3 லைனு, இது ஒரே லைனில் முடிஞ்சிச்சு. ஓகே, முடிஞ்ச வரைக்கும் வென் யூ ஹேவ் 1 லைன் ஆஃப் கேல்குலேஷன்ஸ், 1 லைன் ஆஃப் லாஜிக்ஸ், அப்போது இது மாதிரி நீங்கள் பிளாக் யூஸ் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வென் யூ ஹேவ் மல்டிபிள், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சம்மில் வந்து நான் லாக் பண்ணி டீபக் பண்ணி பார்க்கணும்னு நினைப்பேன். ஓகே, அந்த சமயத்தில் யூ ஷுட் நாட் ரைட் லைக் திஸ். ஸோ console.log அண்ட் இதுக்குள்ளே வந்து வேல்யூ என்ன வருதுன்னு செக் பண்ணோம் அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து இது மாதிரி ஒர்க் ஆகாது. அந்த சமயத்தை நீங்கள் என்ன பண்ணணும்னா ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 1 லைனை வந்து யூ ஷுட் ஜஸ்ட் மேக் இட் அஸ் அ பிளாக். ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கணும், நீங்கள் அதே மாதிரி A + B போடுறீங்க. பட் இந்த சமயத்தில் யூ ஹேவ் டு ரிட்டர்ன் இட். அப்போ தான் வந்து இந்த வேல்யூ வந்து ஆட் பண்ணிட்டு வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ 1 லைனில் பண்ணும் போது இது ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் பண்ணிடும். பட் பிளாக்ல பண்ணும் போது நீங்கள் வந்து மேலே ரிட்டர்ன் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது புரிஞ்சுருங்க. ஏதாவது டவுட்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வில் மேக் அ ரிப்ளை டு தட். ஓகே, நைஸ். இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஸோ இது ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்துட்டு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் ஓகே வித் தட். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் இன் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் என்ன கிரியேட் பண்ணுவோம், நம்ம சிம்பிள் கான்ஸ் பர்சன் அண்ட் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா we will be having the first name and we will having the last name இல்லையா? last name and இது பார்த்தீங்கன்னா we have like this. Okay, so save this, ஃபார்ம் பண்ணிச்சு சூப்பராக. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா I'm going to create a method. உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ஆப்ஜெக்டில் we have something called property and methods. ப்ராப்பர்ட்டினா அதோட வேல்யூ, மெத்தட்னா சம் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன். ஓகே, ஸோ நான் வந்து ஒரு மெத்தட் கிரியேட் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா get full name அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபங்க்ஷன். ஸோ டிபிக்கலி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஜஸ்ட் வந்து இங்கே வந்து ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ரைட் பண்ணுவோம் லைக் ஸோ. ஓகே, பட் இப்போ நீங்கள் அதை பண்ண தேவையில்லை. யூஸிங் ஃபேட் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் கெட் ரிட் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் அண்ட் டேரெக்டாக நீங்கள் ஃபேட் ஆரோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே வந்து சின்ஸ் ஆப்ஜெக்ட்குள்ளே தான் இருக்கிறதுனால ஸோ இந்த டிஸ் வச்சு நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ் டாட் ஃபர்ஸ்ட் நேம் ப்ளஸ் கொஞ்சம் ஸ்பேஸ் அண்ட் வி நீட் தி டிஸ் டாட் லாஸ்ட் நேம். ஓகே, ஸோ ரிட்டர்ன் பண்ணோம் இல்லையா? அப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், சேவ் அண்ட் லெட்ஸ் செக் திஸ். ஸோ லாக் ஆஃப் நான் வந்து பர்சன் கால் பண்ணுறேன். ஸோ பர்சன் டாட் கெட் ஃபுல் நேம் ஒரு மெத்தட் கால் பண்ணிக்கிறேன். ஓகே, ஐ நீட் டு கன்சிடர் லாக் திஸ் ரைட். ஸோ லாக் பண்ணிக்கிறேன், அதை லாக் சேவ். இங்கே பார்த்தா அன்டிஃபைன் வருது. ஓகே, ஏன் வருது அப்படின்னா ஸோ இதான் முக்கியமான விஷயம், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வென் யூ ஆர் யூஸிங் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் இங்கே வந்து டிஸ்ன்னு ஒரு விஷயமே கிடையாது. ஓகே, அதனால் எல்லாமே உங்களுக்கு அன்டிஃபைனாக வருது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸாம்பிளில் வந்து இந்த டிஸ்க்கு பதிலாக டிஸ் என்ன ரெஃபர் பண்ணுது அந்த ஆப்ஜெக்ட் இல்லையா. ஸோ நம்ம ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி வந்து நம்ம பர்சனில் வேரியபிள் சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ என்ன பண்ணிக்கலாம், நம்ம சிம்பிளாக டிஸ்க்கு பதிலாக we can call it as person.firstName and person.lastName. ஓகே, இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா. லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் நீங்கள் போனீங்கன்னா as it is வருது. ஓகே, ஸோ இது வந்து தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு புரியுங்க. இல்லைனா கூட நீங்கள் வேறு வழி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதே கோடை வந்து நான் வேறு வழியில் ரைட் பண்ணலாம். ஸோ நான் பண்ணுறேன்னா கமெண்ட் பண்ணிக்கிறேன் இதை. ஸோ இது நான் வந்து மேபி கெட் ஃபுல் நேம். இப்போ நான் வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ணாமல் டேரெக்டாக வந்து ஒரு மெத்தடாக கால் பண்ணிக்கலாம் லைக் திஸ். ஓகே, இப்போ நான் வந்து அதே மாதிரி ரிட்டர்ன் அண்ட் இப்போ நான் வந்து ஐ கேன் யூஸ் தி டிஸ் கீவேர்ட் டிஸ் டாட் ஃபர்ஸ்ட் நேம் கால்குலேட் பண்ணுறேன். அதே மாதிரி அண்ட் ஐ வாண்ட் டு யூஸ் டிஸ் டாட் லாஸ்ட் நேம். லெட்ஸ் சேவ் திஸ், இட்ஸ் கிவ் அ ட்ரை, ரிஃப்ரெஷ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேம் இன்புட் வருது. ஓகே, ஸோ இது தாங்க ஒரு ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆப்ஜெக்ட்குள்ளே வந்து யூஸ் பண்ணால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கணும். ஓகே ஃபைன். இப்போ வந்து ஒரு யூஷுவல் லைக் ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் வந்து கால்பேக் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் ஹேஸ் கால்பேக். ஸோ கால்பேக்கில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா, நல்லா பண்ணுறேன்னா ஐ வில் ஹேவ் அ சிம்பிள் லாஜிக் ஹியர். ஸோ கான்ஸ் நம்பர்ஸ் வைக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து ஐ வில் ஹேவ் 1 2 3 4 5 6. ஓகேவா, சேவ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் ஒரு வேல்யூக்குமே ஸோ ஒரு வேல்யூக்குமே எனக்கு வந்து ஐ வாண்ட் டு ஸ்கொயர் இட் அப். எப்படி பண்ணலாம் நம்ம சிம்பிளி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். வி கேன் யூஸ் மெனி திங்ஸ் ஹியர். ஓகே, ஃபார் ரீச் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஐம் கோயிங் டு யூஸ் மேப். ஏன்னா அப்போ தான் கரெக்டான வேல்யூ வந்து எனக்கு மேப் ஆகி வரும் இல்லையா. ஸோ என்ன பண்ணுறேன், ஐ வில் யூஸ் நம்பர்ஸ் டாட் மேப். ஏன் நம்பர்ஸ் டாட் மேப், பிகாஸ் இந்த அரேஸை வந்து இட் வில் பி இன் அரே டாட் ப்ரோடைப் டாட் மேப். இதை பற்றி தெரியல அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் போய் பார்த்துருவாங்க JavaScript அரே மெத்தட் சொல்லிட்டு. ஓகேவா, அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் கிளியராக. ஓகே, ஸோ இந்த நம்பர்ஸ் டாட் மேப்புக்குள்ளே வந்து இங்கே வந்து யூ வில் ஹேவ் சம்திங் கால்பேக் ஃபங்க்ஷன், ரைட். ஸோ இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் ஆரோ ஃபங்க்ஷனாக கூட ரைட் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா சேம் ஆரோ ஃபங்க்ஷனுக்கான கீவேர்டு என்னது, சிம்பிளாக இதை போட்டுக்கோங்க. ஸோ parenthesis இதுக்குள்ளே வந்து ஆரோ ஃபங்க்ஷனோட சிம்பிள் அண்ட் உங்களோட பிளாக். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நம்பர்ஸுமே நான் வந்து ஒரு வேரியபிள் சேவ் பண்ண போகிறேன். என்னென்னா நம்பர் சொல்லிட்டு. ஓகேவா, எனக்கு வந்து இப்போது ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அந்த நம்பரை வந்து ஸ்கொயர் பண்ண போகிறேன். நம்பர் ஆஃப் நம்பர், சிம்பிள். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கான்ஸ் வேரியபிள் வந்து சேவ் பண்ண போகிறேன். இது பேர் என்ன வச்சுக்கலாம், ஸ்கொயர்ட் நம்பர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ லாக் பண்ணி பார்க்கவா. இட்ஸ் லாக் திஸ் ஸ்கொயர்ட் நம்பர்ஸ். சேவ் அண்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தந்த வேல்யூலாம் வந்து ஸ்கொயர் பண்ணி அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஓகே, விச் இஸ் நைஸ். ஸோ இதில் இன்னும் கூட நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாங்க. என்னென்னா ஸோ யோசிச்சு பாருங்களேன் இதில் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம லாஜிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் லைனில் தான் நம்ம லாஜிக் இருக்குது இல்லையா. இதை நீங்கள் எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா பெட்டராக இந்த கோடுக்கு பதிலாக ஓகே ஐ வில் ஹேவ் எஸ் அ கமெண்ட் இந்த கோட் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஸோ இது ஒன் லைனாக இருக்க போது ஐ கேன் ரிமூவ் தி ரிட்டர்ன். Okay, I can also remove this block. I can make it as a one-liner. Okay, so that's all. இப்போ சேவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபவுண்ட் பண்ணிக்கிச்சு அண்ட் ஒன் லைனில் ரொம்ப ஷார்ட் அண்ட் குயிட்டாக இருக்குது. ஓகே, செக் பண்ணி பார்க்கலாமா. சேவ் அண்ட் இங்கே போனீங்கன்னா சேம் அவுட்புட் தான், எல்லாமே ப்ரிஃபர் வேலை செய்யுது. ஓகே, ஸோ இதாங்க ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் அ கால் பேக்காக நீங்கள் இப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபைனலாக வந்து ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு லைக் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாமா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஐ வில் டூ ஒன் திங். ஸோ ஜஸ்ட் வந்து இங்கே கீழே போயிட்டு ஐ வில் டூ திங் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ் மொபைல் இன்ஃபோ அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, அதுக்கான சின்டெக்ஸ் என்னது, parenthesis ஆரோ ஃபங்க்ஷன் சிம்பிள் அண்ட் அதுக்குள்ள வந்து பிளாக். ஓகே, அண்ட் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறேன்னா என்னோட மொபைலோட இன்ஃபர்மேஷன் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ சின்ஸ் வந்து அதுக்குள்ளே வந்து நிறைய வேல்யூஸ் இருக்க போகிறதுனால நான் வந்து ஒரு ஆப்ஜெக்டாக வந்து நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ ஆப்ஜெக்ட் சிம்பிள் என்னது இது தான் இல்லையா. ஸோ இதுக்குள்ளே வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் an ID. ஸோ ID ஆஃப் 1 and other name. ஸோ மேக் வச்சுக்கலாம். ஸோ மேக் இஸ் கோயிங் டு பி லைக் போக்கோன்னு வச்சுக்கோங்க. பட் போக்கோ வந்து மேக் கிடையாது, ஜாமியோட ப்ராடக்ட் அது. பட் ஸ்டில் போக்கோன்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ சேவ் பண்ணி பார்க்கலாமா. லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஸோ லாக் ஹியர் மொபைல் இன்ஃபோ. ஓகே, சேவ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வி ஆர் கெட்டிங் டி. இது வந்து ஒரு மெத்தடாக வருது பிகாஸ் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் இல்லையா. ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணோம் கரெக்டாக. ஸோ நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணிங்கன்னா ஆஸ் இட் இஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுது சூப்பராக. ஓகே, பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபேட் ஆரோ ஃபங்க்ஷனில் ஒன் லைனராக அது எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாமா. எப்படி பண்ணலாம்னா அதே மாதிரி தாங்க. ஸோ நீங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிளாக ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஓப்பனிங் க்ளோஸ் ரிமூவ் பண்ணிப்போம் இல்லையா. லைக் ஸோ இது க்ளோஸ் பண்ணிப்பு இதுவும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சுப்போம் இல்லையா. சேவ் பண்ணி பாருங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் காமிக்கும், ஹைலைட் ஆகிருக்கும். என்னென்னா இந்த சின்டெக்ஸ் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இதோட சின்டெக்ஸ் எப்படி இருக்கும்னா இட் ஷுட் பி ஏதர் லைக் திஸ். ஸோ ஒன்று
இது வந்து பிளாக்காக இருக்கணும். ஓகே, இது ஒரு வழி. இல்லை அப்படின்னா இட் ஷுட் பி லைக் திஸ். இதுக்குள்ளே வந்து இது மாதிரி பேரண்டைஸாக இருக்கணும். பேரண்டைஸ்க்குள்ளே யூ கேன் பாஸ் எனி ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்குள்ளே வந்து பாசிங் அன் ஆப்ஜெக்ட் இல்லையா, அதனால தான் கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதை இந்த ஃபார்மில் கொண்டு வரலாமா? ஸோ இந்த என்டையர் ஆப்ஜெக்டை வந்து நான் வந்து பேரண்டைஸ் வச்சு நான் ரேப் பண்ணுறேன். இப்போ யாரை போயிடுச்சு பாருங்கள். இப்போ சேவ் பண்ணி பாருங்கள். சேவ் ஒன் லைனில் வந்துச்சு. அண்ட் இஃப் யூ கோ அண்ட் ரிஃப்ரெஷ் சேம் அவுட்புட். ஓகே, ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் வேஸ்ங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டேக் அ நோட்ஸ் அண்ட் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ரைட். ஸோ இதான் நீ தெரிஞ்ச வேண்டிய விஷயம். அண்ட் ஐ ஹாவ் லைக் ஒரு சின்ன நோட் வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, லைக் arrow functions do not have their own this value. this நல்லா பார்த்துக்கோங்க, this. ஓகே, ஸோ arrow functionsக்கு வந்து thisன்னு ஒரு வேல்யூவே கிடையாது. ஓகே, இஃப் யூ ஹேவ் லைக் கிளாஸு அதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அங்கே எல்லாத்துலையும் this இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் கூட அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற வேல்யூ வந்து this வச்சு நீங்கள் கால் பண்ணுவீங்க, கரெக்டாக? பட் arrow functions வந்து thisன்ற ப்ராப்பர்ட்டி கிடையாது, அந்த ஸ்கோப்பே கிடையாது. ஓகே, the value of this inside an arrow function remains the same throughout the life cycle of the function and is always equal to the value of its closest non-arrow function அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, இது என்ன மீன் பண்ணுதுன்னா, லைக் அதுக்கு மேலே நேபையில் என்ன ஸ்கோப்பில் இருக்கோ அதுதான் வந்து அது டிஸ்ல எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ டிஸ் மேக்ஸ் தெம் அன்சூட்டபிள் ஃபார் மெத்தட்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து we have to call லைக் நிறைய இடத்துல பர்சன் வச்சுருங்க. இது வந்து நம்மளுக்கு டைம் கன்சியூமர் தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் சூட்டபிள் இன் சச் சிச்சுவேஷன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம், ரைட்? ஸோ ஐ வில் கிவ் யூ 2 practical examples, guys. ஸோ நாட் practical examples, I will give you 2 assignments. ஓகே, ஸோ ஐ வில் ஜஸ்ட் remove this practical. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். practical examples or assignments. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ நம்ம வந்து JavaScript லேர்ன் பண்ணும்போது we have learned many things, right? like set intervalலாம் பார்த்தோம்ல, அது மாதிரி we have something called set time out. ஓகேவா, அது எப்படி ஒர்க் ஆகும் சொல்லி பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் அதை நீங்கள் ரைட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். செட் டைம் அவுட் இதான் அதோட சின்டாக்ஸ். ஓகே, இது எப்படி ரைட் பண்ணலாம்னா அதுக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா சிம்பிள். செட் டைம் அவுட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் காமிக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது இதுக்குள்ளே பாருங்களேன், we have the handler. ஸோ இது ஹேண்ட்லர்னா லைக் வாட் டைப் ஆஃப் இந்த டைம் அவுட் வந்து முடிஞ்ச உடனே என்ன ரன் ஆகணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஓகே, இதில் வந்து we have to ஹேண்டில் வந்து ஒரு arrow ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிக்கலாம். arrow ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் என்னது? ஸோ parenthesis arrow functions syntax and அதுக்குள்ளே வந்து தி பிளாக். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேராமில் பார்த்தீங்கன்னா we have the timer. ஓகே, டைம் அவுட் ஒன்று இருக்குது பாருங்கள். டைம் அவுட்னா எந்த டைமில் வந்து அது முடியணும்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 5 செகண்ட் கழிச்சு முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஐ வில் ஹேவ் லைக் 5000. ஸோ 1000 வந்து 1 செகண்ட் அர்த்தம் இல்லையா? ஸோ 5 செகண்ட் வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா I will have a log here like enjoy learning modern JavaScript. மாடர்ன் மட்டும் ஒரு மாதிரி வந்துச்சு, மாடர்ன் JavaScript. ஓகே, அண்ட் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ரிஃப்ரெஷ் 5 செகண்ட் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் பண்ணணும். அண்ட் டிஸ்பிளே உங்களுக்கு ஷோ பண்ணிச்சு பார்த்தீங்களா? ஸோ இதுதாங்க டைம் அவுட். ஓகே, நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு எக்ஸாம்பிளில் வந்து நீங்கள் ஒரு 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 30 செகண்ட்ஸ் கழிச்சு ஏதாச்சும் ஒரு பாப்அப் மாதிரி ஷோ பண்ண நினச்சிங்க வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்தில் நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் செட் டைம் அவுட். ஓகே, தட்ஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் யூஸ் கேசஸ். அண்ட் இங்கே நீங்கள் ஃபங்க்ஷன் கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சொல்ல வரேன். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், ரைட்டா? ரைட். ஸோ இன்னும் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்னென்னா ஒரு callback ஃபங்க்ஷன் மாதிரி. ஸோ அந்த அரே லைக் prototype.map பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் டைம் எக்ஸாம்பிளில், அது மாதிரி நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நான் மென்ஷன் பண்ணுறேங்க, நீங்கள் வந்து அப்புறம் ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். prototype.map. அண்ட் பீப்புள் who are all not aware of this, I will put a video. நீங்கள் மேலே வந்து ஒரு பிளிங்க் மாதிரி ஆகும் இந்த சமயத்தில். ஓகே, நீங்கள் அதை பார்த்து நீங்கள் போய் தெரிஞ்சுக்கலாம் எப்படி ஒர்க் ஆகும் சொல்லிட்டு. மேப் இஸ் அ வெரி எசென்ஷியல் ஃபீச்சர் ஃபார் இஃப் யூ டேக் எனி ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜிஸ், அது வந்து ரொம்ப ரெக்கமெண்டாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் அது கற்றுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் இதுக்கான சோர்ஸ் கோட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் போய் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் we have this series. ஓகே, ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான எல்லா சோர்ஸ் கோட் அண்ட் பார்த்த ரெஃபரன்ஸும் தெரிஞ்சுக்கலாம். தட்ஸ் ஆல். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். ஓகே, பாய்.